இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவக்காயை வச்சு ஒரு ஈஸியான கசப்பு இல்லாம ஒரு டிஷ்ஷை செய்யறது தாங்க. பாவக்காய் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் 3 சீவி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நீங்க கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் எடுத்துக்கலாங்க. இப்ப பாவக்காய் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடலை மாவை நம்ம ஒரு கிண்ணத்துல கொட்டிக்கலாம். கூடவே அரிசி மாவும் கொட்டிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிளகாத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சமா நம்ம சோடா பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க பாவக்காயை போட்டுடலாம். பாவக்காயை போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம இதை காய வச்சிருக்க எண்ணெயில எடுத்து போட்டுடலாம். குழந்தைங்களுக்கு பொதுவாகவே பாவக்காய்னா பிடிக்காதுங்க. ஏன்னா அது ரொம்ப கசக்கும் அப்படின்றதுனால அது பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்க அதனால இந்த மாதிரி பாவக்காயை பக்கோடாவா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமா கசப்பும் தெரியாது. அதனால அவங்க பாவக்காயும் சாப்பிட்டுடுவாங்க. நல்லா கரண்டியால கிளறி விட்டுட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தல அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாவுல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடையில விற்கிற மாதிரியே ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப ரெட்டிஷா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க ஃபுட் கலர்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாவுல. இப்போ பாவக்காய் நல்லா லைட் ப்ரௌனா மாறின பிறகு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா சுட சுடப்பு அடங்கிட்டு இருக்கும். அப்படி அடங்கிடுச்சு அப்படின்னா பாவக்காய் நல்லா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சுவையான பாவக்காய் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம்.